ஒரு திருடன் எப்படியாவது திருடியே பெரிய ஆளாக இன்னும் பண்ண நினைக்கிறாங்க. அதுக்காக ஒரு வீட்டுக்குள்ளே எகிரி குதிச்சு அங்கே நடந்து போய் அடித்தளத்துக்கு போகிறான். அங்கே போய் பார்த்தா எல்லாம் கொட்டி கிடக்குது. இவன் நினைக்கிறான் நம்மளுக்கு முன்னாடி வேறவனாவது திருடன் வந்திருப்பானோ அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் மேல் மாடிக்கு போகிறான். அங்கே போய் பார்த்தா அழகழகான பொருள்கள் இருக்குது. சரி நம்மளுக்கு ஒரு வேட்டடா அப்படின்னு நினைக்கிறான். அப்போ தான் பல வினோதமான விஷயங்கள் நடக்குது. இந்த வீடு ஒரு பேய் வீடுங்க. இந்தியா ஃபுல்லாக பெரிய லெவலில் பேசப்பட்ட ஒரு வீடு. அதுதான் ஹைதராபாத் குந்தன்பாக் வீடு. அந்த வீட்டுக்குள்ளே தான் இந்த திருடன் இருக்காப்புல. இந்த திருடனுக்கு என்ன ஆணுச்சு, அந்த வீட்டுக்குள்ளே என்ன நடந்ததுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் பாலாஜி பேசுகிறேன். இதை நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா 2002 போகணுங்க. அப்போ பார்த்துட்டிங்கன்னா குந்தன்பாக் அப்படின்னு சொன்னாலே பேய் வீடு இருக்கிற இடம் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. இந்த பணக்காரங்கள்லாம் இருக்கிற இடம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அந்த தெருக்களில் பணக்காரங்க இருப்பாங்க. பணக்காரங்கள்னாலே என்னங்க, மூஞ்ச கூட பார்த்து அதிகம் பேசிக்க மாட்டாங்க. ஹாய் அப்படின்ட்டே சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்படியே அந்த வீட்டில் அடுக்குமாடிகள்லாம் இருக்கும். அங்கே தான் இந்த பேய் வீடு இருக்குது. அதுவும் 2 அடுக்கு மாடி தான். இப்படி 2 அடுக்கு மாடியில் இப்போக்கி யாருமே தங்காமல் சும்மா எம்டியாக கிடக்குது. அப்போ தான் 2002 ஒரு குடும்பம் அங்கே ஜாயின் பண்ணுறாங்க. அந்த குடும்பத்தில் அப்பா அம்மா அப்புறம் 2 பொண்ணுங்க வந்திருக்கு. இப்படி 4 பேர் அந்த குடும்பத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக வசிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கணவர் வேலைக்கு போகிறாப்புல எல்லாமே நல்லபடியாக நடக்குது. ஒரு காலகட்டம் போகும்போது அந்த கணவர் வீட்டை விட்டு வெளில போகிறாரா, போகிறவர் வரவே இல்லை, எங்கேயோ ஓடி போயிடுறாரு. இப்போ அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறது அந்த ஒய்ஃபு 2 பொண்ணுங்க மட்டும்தான். இப்படி 3 பேர் மட்டும்தான் அந்த வீட்டில் இருக்காங்க. அவங்களுக்கு சாப்பாட்டு கூட வழி கிடையாது. ஆனால் சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னா என்னங்க, ஏதாவது வீட்டுக்கு வெளில ஏதாவது வேலை பார்க்கலாம்ல. அவங்க வீட்டை விட்டு வெளிலே வர்றது கிடையாது. எப்படி தான் அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்குது, என்ன பண்ணுறாங்கன்னு யாருக்குமே தெரில. எல்லோரும் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கலாம் யோசிக்கிறாங்க, என்னதான்டா வீட்டுக்குள்ளேயே என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு புரியவே இல்லை. இப்படி அவங்களுக்கு அதை பற்றி அக்கறையும் கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு என்ன வயிறு வழி அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதனால் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க விட்டுறாங்க. இப்படி போகும்போது தான் ஒரு திருடன் பார்க்குறான். அந்த வீட்டுக்குள்ளே 3 லேடிஸ் தானே இருக்காங்க. அட்டி நம்ம கொள்ளை அடித்து பெரிய ஆள் ஆகிறோம், இவ்வளோ பெரிய வீடாக இருக்குது, உள்ளே ஏதாவது சும்மா அபூர்வ பொருள்கள்லாம் இருக்காதா அப்படின்னு நினச்சிக்கிட்டு நோட்டம் வர்றான். கிட்டத்தட்ட 5 நாள் அந்த வீட்டை நோட்டம் வர்றான். அந்த 3 லேடிஸும் என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது இவனுக்கு கம்ப்ளீட்டாக தெரியும். அந்த வீட்டுக்கு எத்தனை வாசல் இருக்கும் போது கொண்டு எல்லாமே பார்த்து வச்சிடறான். அந்த 3 லேடிஸில் 2 பேர் பொண்ணுங்க தானே, அதுவும் சின்ன பொண்ணுங்க தானே. அதனால் இவன் தைரியமாக முடிவெடுத்துறான், இன்றைக்கி நம்ம பெரிய பணக்காரன் ஆகிறோம் அப்படின்ட்டு. பெரிய பணக்காரன்னா அங்கே உள்ள பொருளை எடுத்து விற்றா அதில் வர காசுங்க, அதை நினச்சிட்டு தான் அவன் குதிக்கிறான். ஆனால் அங்கே குதிச்சா இவன் நினச்சி கூட பார்க்க முடியாத விஷயம் நடக்குது. அங்கே முன்வாசல் கதவு பூட்டி கிடக்குது. பின்வாசல் வழியாக போகிறான். அங்கே போனால் எல்லாம் நான் சொன்ன மாதிரியே கொட்டி கிடக்குது. இவன் யோசிக்கிறான், நம்ம அந்த வீட்டுக்கு வந்துடக்கூடாதோ அப்படின்னு. ஏன்னா ஒன்றுமே இல்லை, அடித்தளத்திலே எதுவும் இல்லை, மேல்தளத்தில் எதுவும் கிடைக்க போகுது அப்படின்னு அப்படியே நகர்ந்து மாடிக்கு போகிறான். அங்கே போய் பார்த்தா பரவாயில்லையே, இங்கே இவ்வளோ அழகான பொருள்கள் இருக்குது அப்படின்ட்டு யோசிக்கிறான். ஏன்னா சேலையெல்லாம் அழகாக அடுக்கி கிடக்கு, பல வினோதமான சில பொருள்கள் இருக்குது, எல்லாத்தையும் பார்த்து சந்தோஷப்படுறான். அந்த நேரத்தில் தான் அவனுக்கு ஒரு வாடை அடிக்குது. என்னடா இப்படி குப்புன்னு வாடை அடிக்குது அப்படின்ட்டு யோசிக்கிறான். அதுவும் ஏதோ விலங்கு செத்த மாதிரி, இந்த பூனையோ எலியோ நாயோ ஏதோ ஒன்று செத்து போன மாதிரி அவனுக்கு வாடை அடிக்குது. சரி அது கடந்தால் கிடக்குது, நம்ம திருடுவோம் அப்படின்னு தான் யோசிக்கிறான். பட் அந்த வீட்டுக்குள்ளே 3 லேடிஸ் இருக்காங்கல்ல, அவங்க இருக்கிற ரூமை பூட்டி போட்டுருவோம் முதல்ல, அதுக்கப்புறம் தைரியமாக எல்லாமே கொள்ளையடிக்கலாம் அப்படின்ட்டு ஒவ்வொரு ரூமாக அதை திறந்து பார்க்குறான். அப்படி திறந்து பார்த்தா எதுலேயுமே அவங்க இல்லை. எங்கடா போனாங்க அப்படின்ட்டு அவன் யோசிக்கிறான். அப்போ தான் நல்லா வாடை அடிச்சதில் ஒரு இடம், அந்த இடத்துக்கு போகிறான். அங்கே போனால் அந்த 3 லேடிஸும் இறந்து கிடக்குறாங்க. இதை பார்த்தோன்னே அவன் மறண்டு போகிறான். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே அவனுக்கு புரியலை. கைகாலாம் அவனுக்கு விடவிடத்து விடுது. அதுக்கப்புறம் யோசிக்கிறான், சரி ஓகே நம்ம பொருளை திருடிட்டு போனோன்னா கண்டிப்பாக இங்கே உள்ள ஃபிங்கர் பிரிண்ட்லாம் வச்சு நம்மளை கைது பண்ணிவிடுவாங்க. நம்ம ஒன்றும் கொலையெல்லாம் பண்ணல, இல்லை நம்ம திருட தானே வந்தோம், ஸ்ட்ரைட்டாக போலீஸ் ஸ்டேஷனில் போய் நடந்தது சொல்லிடுவோம் அப்படின்ட்டு இவன் போலீஸ் ஸ்டேஷனில் போய் அங்கே இன்ஸ்பெக்டர்கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறாப்புல. அங்கே இன்ஸ்பெக்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஓ நீ அந்த வீட்டுக்கு திருட போனியா, நீனே கொலையை பண்ணிவிட்டு இங்கே கட்டுக்கதை அளந்து விடுறியா அப்படின்ட்டு அவனையே பிடிச்சி உட்கார வச்சிடறாங்க. சரிவா அந்த வீடு எங்கே இருக்குன்னு காமியா அப்படின்ட்டு அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே போனால் இவன் சொன்ன மாதிரியே அங்கே 3 பேர் இறந்து கிடக்குறாங்க. இதை பார்த்தோன்னா போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க, இவன் தான் கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னு. அந்த உடல் இருக்குல்ல, அதை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அங்கே போஸ்ட்மார்ட்டம் முடியுது. போஸ்ட்மார்ட்டம் வந்ததுக்கப்புறம் தான் இந்த சம்பவம் பெரிய லெவலில் பேசப்பட்டுச்சு. ஏன்னா இந்த உடல் இறந்து 6 மாதம் இருக்குது அப்படின்ட்டு அந்த டாக்டர் சொல்கிறாங்க. 6 மாதம் வரைக்கும் அந்த உடல் அந்தளவுக்கு சிதையவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் வாடை கூட தெரியல. எல்லாம் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கலாம், என்னங்க சொல்கிறீங்க, 1 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தனே, 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தனே அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த திருடன் அதுக்கு மேலே, ஏங்க 1 வாரம் நோட்டம் விட்டங்க, நீங்கள் என்னங்க இப்படி சொல்கிறீங்க, 1 வாரம் அந்த 3 பேர் அங்கே இருந்தாங்க அப்படின்ட்டு அவன் அடித்து சொல்கிறான். இப்படி அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா, 6 மாதமாக அவங்க என்னென்ன டெய்லி பண்ணுறாங்கங்கிறது எங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க.
இந்த 3 பேரும் வீட்டோட வெளில வர மாட்டாங்க தான். ஆனால் ஒரு விஷயத்துக்காக வெளில வருவாங்க. இந்த குப்பை அதிகம் சேர்ந்தோடனே 2 நிமிஷம் நடந்து போனால் குப்பை தட்டி இருக்கும், அதுக்காக வருவாங்க. அதுக்கும் இந்த சைக்கிள்லேயோ பைக்லேயோ நடந்தெல்லாம் வர மாட்டாங்க. கார் எடுத்துக்கிட்டு காரில் கொண்டாந்து அங்கே குப்பையை போடுவாங்க. அதுவும் உள்ளே யார் இருக்காங்கலாம் தெரியாது. நாங்கள் எல்லாத்தையும் வந்து நோட்டம் விடுவோம். இப்படி அவங்க சொல்கிறாங்களே அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த 3 லேடிஸும் அந்த வீட்டை சுற்றி சில நாள் நைட்டு வந்து மெழுகுவர்த்தி வச்சுக்கிட்டு சுற்ற வேண்டியது. ஏன் அதை பண்ணுறாங்கலாம் அவங்களுக்கு தெரியலை. இப்படி சில நாள் மட்டும் வந்து பண்ணுவாங்க. சில நேரத்தில் வினோதமான சத்தங்கள் அந்த வீட்டுக்குள்ளேருந்து வந்து கேட்கும். இந்த 2 பொண்ணுங்க இருக்காங்கள்ல, இவங்க வந்து சில நாள் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே பால்கனியில் நின்றுக்கிட்டு இந்த ஒரு பாட்டில் மாதிரி இருக்குங்க, அந்த பாட்டிலில் ரத்தத்தை ரொப்பி வச்ச மாதிரி இருக்கும். அதுவும் 2-3 பாட்டில் இருக்கும். இதை வச்சுக்கிட்டு அந்த 2 பிள்ளைங்களும் வந்து விளாண்டுக்கிட்டு இருக்கும். இது அங்கிட்டு அடிக்க வேண்டியது இங்கிட்டு அடிக்க வேண்டியதுன்னு வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்களா இந்த 6 மாதம் வந்து இறந்து போயிட்டாங்கன்னு, இந்த 6 மாதத்தில் நடந்தது தான் நாங்கள் இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்ட்டு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே ஹைதராபாத்தில் உள்ளவங்க ஃபுல்லாக மிரண்டு போகிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்ட்டு. ஆனால் போலீஸ் சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, இவங்க வந்து விஷம்தான் குடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு போலீஸ் வந்து சொல்கிறாங்க. ஏன் இந்த சம்பவம் வந்து வெளில வரலை அப்படின்னா, இவங்க வந்து 3 வருஷத்துக்கு தேவையான அந்த கரண்ட் பில்லு வந்து ஏற்கனவே கட்டிட்டாங்க. அதனால கரண்ட் பில்லு நோட் பண்ணுறதுக்கு கூட யாருமே அந்த வீட்டுக்கு வந்து வரலை. இதனால தான் நீங்கள் ஏதோ கற்பனை பண்ணிக்கிட்டு சொல்கிறீங்க, இங்கே ஒரு பேயும் கிடையாது அப்படின்ட்டு போலீஸ் வந்து ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. பட் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களும் அந்த திருடனும் அடித்து சொல்கிறாங்க, ஏங்க அப்போல்லாம் ஒன்றும் கிடையவே கிடையாது, அவங்க இங்கே பேயாக இருந்தாங்க, நாங்கள் அதை பார்த்தோம் அப்படின்ட்டு அடித்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சாயங்கால நேரத்தில் அந்த வீட்டுக்கு முன்னாடி போகிறனாலே எல்லாருக்கும் ஒரு வித பயம். அதையும் தாண்டி ஒரு சில பேர் சொல்கிறாங்க, நான் அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு நாள் போனேங்க, நானும் என் ஃப்ரெண்டும் அந்த இடத்துக்கிட்ட தான் சந்திச்சுக்கிட்டோம். அப்போ என்ன நடந்துச்சுன்னா, நான் என் பைக்கில் வந்தேன், அவன் பைக்கில் வந்தான். வரும்போது அந்த வீட்டுக்கு முன்னாடி ஹெட்லைட் வந்து ஆஃப் ஆகிட்டு, 2 பேரோட பைக்கோட ஹெட்லைட்டும் ஆஃப் ஆகிட்டு, 2 பேரும் மோதிக்கிட்டு கீழே விழுந்தோம். இப்படிப்பட்ட வினோதமான விஷயம் எனக்கு நடந்ததுன்னு ஒரு ஆள் சொல்கிறாப்புல. இது மாதிரி ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயங்களை வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ளவங்க சொல்கிறாங்க, எனக்கு நம்பிக்கை இருங்க அங்கே வந்து பேய் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஒரு சில பேர் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, ஏங்க இது சும்மா கட்டுக்கதாங்க, பேயும் இல்லை ஒன்றும் இல்லை, சும்மா கிளப்பிடுறாங்க அப்படின்ட்டு ஒரு சில பேர் அங்கே உள்ள மக்களே வந்து சொல்கிறாங்க. பட்டு இதை என்ன சொல்கிறது அப்படின்ட்டு வந்து தெரியல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலே பேய் இருக்குமா? இந்த வீடு வந்து பேய் வீடுன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் பேயை பார்த்துறீங்களா? அது மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை கீழே கமெண்ட்டில் விட்டு விடுங்களேன், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரி, ஓகே, நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை காய்ஸ்.